சொன்னேன். எங்க 2 பேர் வீட்லயும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. நாங்க கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு. அதுலயும் மண்ணெல்லி போட்டுருவோம் போல இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ராசையா. எனக்கு கூட பிறந்தவங்கன்னு யாருமே இல்ல. உன்னைய அண்ணனை நினைச்சு கேக்குறேன். நீ சொன்னா மட்டும்தான் மருந்து கேட்பான். என்னை எப்படியாவது அவனோட சேர்த்து வச்சிரு ராசையா. பாத்தியா கையை பிடிச்சி கெஞ்சிரா. என்ன கண்ற விடாது அத்தை மக பண்ற வேலையாது. ஒரு அண்ணனா நான் சொல்றேன், வேணாம் மருது, அவனை கூப்பிட்டு போய் கண்டிச்சு விட்டுரு. இல்லைன்னா ரொம்ப பிரச்சனை ஆயிரும். பார்த்துக்க, ஊர்வலம் தெரியாத பிள்ளையா இருக்கா நீ. உனக்கு புரியணுன்றக்காண்டிதான் நிக்க வச்சு காமிச்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கு எத்தனையோ முறை சொல்லியிருக்கேன், உனக்கு நீ நம்பல, இப்ப நம்புறியா? சின்ன வயசுல இருந்து அவனையே நினைச்சு நான் வாழ்ந்துட்டேன். இப்போ அவன் மட்டும் இல்லைன்னா நான் செத்துருவேன். ப்ளீஸ் ராசையா, எங்களை சேர்த்து வச்சுட்டு ராசையா, ப்ளீஸ்டா. ரிலாக்ஸ் பண்ணு. ஏன் அழுற? கைவிடு. நான் அவன்கிட்ட பேசுறேன். நீ மனசுல எதுவும் நினைக்காத. முதல்ல நீ உன் கண்ணை தொட முதல்ல. மனசை போட்டு குழப்பிக்காத மகேஷ். அவன் நம்மளை மீறி எங்க போயிட போறான்? என்கிட்ட பொறுப்போ படைச்சிட்டல. நீ நிம்மதியா இரு, நான் பாத்துக்கிறேன். சரியா? நீ இங்க பாரு, அவன் நம்ம வீட்டு பொண்ணு.